பேக் சைடு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பேக் சைடு நான் போடுறது, இப்படியே வச்சு போடுறதா அப்படி இல்லை. நீங்கள் ஃப்ரண்ட்டு முடிச்சிடுறீங்க. ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அவங்க கையை திருப்ப சொல்லிட்டு லைட்டாக இப்படி திருப்பிக்கணும். இந்த உள்ளங்கை வந்து நார்மலாக இருக்கணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டு கொடுத்து அவங்க கையை பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது இப்படி ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த பக்கத்தில் அப்படி கொஞ்சம் இந்த இடத்துல லைன்ஸ் தெரியுதா, நம்ம போட்ட லைன் ப்ளஸ் இந்த இடத்துலையும் நம்ம போட்ட லைன்ஸ் தெரியும். இப்போ நம்ம இந்த சப்போர்ட் கொடுத்துட்டு இப்படி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் அப்லேருந்து அப்படியே டிசைன் கொண்டு வரோம். ஒரு ஹாஃப் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்கள கையை வந்து நீங்கள் நார்மலாகவே வச்சுக்க சொல்லிடலாம். ஏன்னா நம்ம டிசைன் இப்படி வரும். ஓகேவா? இல்லை எனக்கு கடைசி வரைக்குமே கொஷின் வரலைன்னா நீங்கள் இப்படியே வச்சு தான் போடணும். அப்போ கொஞ்சம் அவங்கள என்ன பண்ண சொல்லிடலாம்னா, உட்காந்துருக்கவங்கள கொஞ்சம் அப்படியே போக மாட்டாங்க, இப்படி கொஞ்சமாக தலை சொல்லிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு கை நல்லா ஃப்ரீயாக இருக்கும். எவ்வளோ நேரம் இப்படி தூக்கி வச்சுருந்தாலும் அவங்களுக்கு கை வலிக்காது. ஓகேவா? பேக் சைட் போடும்போது இப்படி தான் போடணும். இந்த இடத்துல லெஃப்ட் சைடுக்கு சப்போர்ட் கொடுக்குறேன். கையை இப்படி கொடுத்து இவங்க இந்த கையை லைட்டாக திருப்புறாங்க. உள்ளங்கையை நார்மலாக வச்சுக்கணும். இப்படி வைங்க. நார்மலாக வச்சு இப்படி வச்சுட்டு அவங்கள நல்லா ஃப்ரீயாக உட்கார சொல்லிட்டு நீங்கள் என்ன தான் போட்டிங்கனாலும் குமிற மாதிரி வராது பேக் சைடுமே. ஓகேவா? நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா?